வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூண்டோடு இணைந்த முக்கிய புள்ளிகள், பரபரப்பான தகவல், திடீர் தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலரில் பார்த்திங்கன்னா இணைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில். எப்படிங்க என்ன ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க உண்மை. காரணம் என்னவென்றால், தற்பொழுது அரசியலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேவையானது என்ன? பணம், அதாவது கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே வரும் அதிகமானு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிகமாக இருக்கும், எதிர்கட்சியாக இருந்தால் அதை விட குறைவாக இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் எதுவுமே கிடைக்காதுங்க அப்படின்ற மாதிரி தான் சூழல் இருக்குது. அதாவது கட்டமைப்பு அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட தற்பொழுது நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏதாவது கட்சியில் இருக்காரா? தனித்துவமாக இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இபிஎஸ் அணியில் இருந்தால் கூட ஒரு துறைக்கு ஒரு கமிஷன் வரும். அதை வச்சாச்சும் நம்ம அப்படி இப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு கூட பார்த்திங்கன்னா முடிவுகள் எடுக்கிறாங்க. அதாங்க உண்மை. ஏன்னா இப்போது ஆளுங்கட்சியாக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது. மற்ற நடக்கக்கூடிய விஷயங்கள் இது நல்லா அது நல்லா பேசக்கூடாது அப்படின்னு கமிஷன்கள் ஆளுங்கட்சிக்கும் போகும், இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கும் போகும். அந்த ஒரு சூழலில் தனித்துவமாக இருக்க ஓபிஎஸ்க்கு எதுவுமே இல்லாதனால அங்கே இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய பாரதிய ஜனதாவும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா புளிப்பு மிட்டாயை கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. என்னன்னா ஓபிஎஸ்க்கு கடைசி வரைக்கும் தொகுதிகளை தரான்ட்டு கடைசியில் தராமல் போனது தான் மிஞ்சியது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. மேலும் தற்சமயம் வரைக்கும் ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாமல் தான் திணறி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு எதிராகவே வழக்குகள் தீர்ப்புகள் அமைந்து கொண்டிருக்கும் சூழலில் என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கும் தெரியாமல் இருக்கிறார்கள். மேலும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் வைத்தியலிங்கம், ஜேசிபி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன், முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. இவர்களெல்லாம் எதை நம்பி இருக்கிறார்கள் என்றும் தெரியப்படாமல் புரியப்படாமல் அறியப்படாமல் இருந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வேளையில் தற்பொழுதை வரைக்கும் நம்மளுடைய நம்மளுடைய பன்னீர்செல்வம் ஒன்று பண்ணணும். எல்லாத்தையும் சரி ஒன்று சேர்ந்துடலாமா அப்படின்னு நினச்சி மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும். மன்னிப்பு கடிதம் கொடுத்தா ஏற்றுப்பாங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்களே தன் தோழி சசிகலா அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதன் பிறகு ஏற்றுக்கொண்டாங்க. அதுமாரி ஓபிஎஸ் அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அதிமுகவில் இணைஞ்சிப்பாங்க, சேர்த்துப்பாங்க. இணைஞ்சிட்டு பிஜேபி எதிர்த்து பேசுங்க, வாக்குகள் அதிகமாக வரும், அதிமுக பெரும்பான்மையாகும், மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். ஜெயலலிதா எப்படி இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வேணாம், நான் பிஜேபி கூட இருக்கேன்னா பிஜேபி கூட இருந்தால் ஜெயலலிதாவை திட்டணும், அவர்களை எதிர்த்து பேசணும். அது பேச முடியுமா ஓபிஎஸ் அவர்கள்? ஏன்னா பார்த்திங்கன்னா நேரடி வாரிசு, ஜெயலலிதா அவர்களின் நேரடி வாரிசு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஜெயலலிதா எதிராக பேசினார்கள் என்றால் அவர்களுடைய ஆன்மா உண்மையிலே, அதாவது மறைந்த ஜெயலலிதா ஆன்மா இருந்தால் கண்டிப்பாக ஓபிஎஸ்ஐ சும்மா விடாது அப்படின்னு தான் ஒரு பக்கம் இபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் பேசுகிறாரு, இங்கேயும் பேசுகிறாரு, என்னதான் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு சிக்கலாக இருக்கிறது. ஒரு சில புள்ளிகள் அப்படியே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் பார்க்கப்படுகிறது. அரசியல் என்பது ஒரு தேர்தல் யுத்தி வரமோசல் தான். எல்லாமே மாறுகிறது, மாற்றமும் படுகிறது என்று கூறலாம். அந்த அளவிற்கு சூழல் என்பது நடந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு சூழலில் அடுத்தடுத்து பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் என்பது மிகவும் நிறைய விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் பார்க்கப்படுகிறது. அதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்று அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி, வணக்கம்.